ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்ஜெட் வைஸாக கேமிங்காகவும் வீடியோ எடிட்டிங்காகவும் 3D அனிமேஷனுக்காகவும் 3D ரெண்டரிங்காகவும் ஒரு சூப்பரான பிசியை பில்ட் பண்ண போகிறோம். இதில் அனிமேஷனும் ரெண்டரிங்கும் பேசிக் லெவலில் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம AMDயோட R55600 GT அப்படின்ற ப்ராசஸர் தான் வாங்கியிருக்கோம். இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற ஒரு ப்ராசஸரு. இதில் 6 கோர் 12 த்ரெட் இருக்கு. இந்த 6 கோருன்றோம்ல அந்த கோருன்றது தான் நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட் எல்லாம் பார்த்து வேலை செய்யும். இதில் த்ரெட்டுன்றது வந்து ஒரே நேரத்தில் எல்லா தனித்தனி வேலையும் செய்யும். அதாவது 6 த்ரெட்டு இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் 6 வேலையை தனித்தனியாக செய்யும். இதில் 12 த்ரெட் இருக்கு. அப்போ 12 வேலையை தனித்தனியாக செய்யும். இந்த AMDயோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷனு. இதோட சாக்கெட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா AM4. இதில் நான் GTன்னு சொல்லியிருப்பேன். அதாவது Gனா கிராஃபிக்ஸ் கார்டுன்னு அர்த்தம், Tனா டியூனிங், அதாவது டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். இதில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால நம்ம தனியாக கேமிங்கோ எடிட்டிங்கோ கிராஃபிக்ஸ் கார்டு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம 4K லெவலில் எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கல பின்னாடி வேணா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் தான் இதுலயே தனி சிறப்பா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரேம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது தற்காலிக மெமரி. இப்போ ஒரு வேலையை நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம பண்றோம்னா அது வந்து அந்த ரேம்ல தான் தற்சமயத்துக்கு அதோட மெமரியில வச்சிருந்து ஒரு வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து நம்ம சேவ் பண்ற SSDலயோ ஹார்ட் டிஸ்க்லயோ போய் சேர்ந்துரும். இந்த ரேம் நான் என்ன பிராண்ட்ல வாங்கியிருக்கேன்னா G-Skillோட 16 GB, அதாவது டூயல் ரேம் வாங்கியிருக்கேன். மொத்தம் 32 GBயா. இந்த ரேமோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இது DDR4ஓடது. அடுத்ததான் நான் 500 GBக்கு வந்து ஒரு NVMe SSD வாங்கியிருக்கேன். இதோட பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டலோட SN5000 NVMe SSD. இது PCIe 4.0 அக்சஸ் பண்ணும். எனக்கு வந்து 500 GB வந்து OSக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். நான் மற்றபடி எடிட்டிங்காண்டி நான் தனியாக ஹார்ட் டிஸ்கை ஆட் பண்ணிக்குவேன். அவ்வளவுக்கு இதுதான் நம்ம பிசிக்கான SMBS. இந்த SMBSம் ஜிகாபைட்லேருந்து தான் வாங்கியிருக்கு. இந்த SMBS ஜிகாபைட்டோட P550SS, அதாவது SSன்றது வந்து சில்வர் சப்ளை. அதாவது இந்த SMBSலேயும் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிராஸ், சில்வர், கோல்டுன்னு. பிராஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவர் எஃபிஷியன்சியாக இருக்கும். இது வந்து சில்வர்ன்றது வந்து அதை தாண்டி இதுக்கு அடுத்து இன்னும் நீங்கள் ஹை ரேஞ்சுக்கு போனோம்னா கோல்டில் போகலாம். ஆனால் சில்வரே இதுவே வந்து பவர் எஃபிஷியன்சியாக தான் இருக்கும். இதில் வந்து பவர் ப்ரொடக்டரும் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இதையும் வெளியில் வந்து எடுத்துக்குவோம். இதுக்குள்ள ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுதான் அதோட கேட் லாக்கு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. இந்த SMBSோட வாட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸு. ஃபியூச்சரில் வந்து நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து 550 வாட்ஸில் வாங்கியிருக்கேன். ஆனால் நம்ம பிசியை பொறுத்தளவுக்கு ஒரு 400 வாட்ஸே போதுமானது தான். இப்போ கேபினெட் வந்து நம்ம என்ன பிராண்டில் சூஸ் பண்ணிக்கிறோம்னா ஆண்ட் எஸ்போர்ட்டோட ICE 300 மெஸ் கேபினெட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருக்கும். அதுக்கடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபேன் வந்து உள்ளே இருக்க ஹீட் காற்றை வந்து வெளியில் விடும். இந்த முன்னாடி வந்து 3 RGB ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியில் இருக்க கூலிங்கான காற்றை வந்து உள்ளே இழுக்கும். பேக் சைடு இருக்க ஃபேன் வந்து அந்த ஹீட்டான காற்றை வெளியில் தள்ளும். முன்னாடி வந்து மெஸ் கொடுத்துருக்கனால நமக்கு ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கும் இந்த கேபினெட்டில். ரெண்டாவது இதுக்கு மேலேயும் மெஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் மெஸ்ஸு. இந்த மெஸ்ஸை பொறுத்தளவுக்கு இதில் டஸ்ட் அடைஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபினெட்டில் LED லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் 3.0 USB ஹப். அதுக்கடுத்து 2 போர்ட் வந்து 2.0ல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மைக்கு, ஹெட்செட் ஜாக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேற என்னன்னா இதில் வந்து மேலேயும் நம்ம வந்து 2 ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணனால டாப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாட்டத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120 mm. இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டோட சைஸ்னா 330 mm வரைக்கும் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம முதல்ல சொன்ன கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், நெட் கார்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா இதுலேருந்து ஒரு ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது மூடியை கழட்டிட்டு நம்ம வந்து உள்ள மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல கரெக்டாக சீட்டிங் ஆகும். இந்த பக்கம் வந்து மதர் போர்டோட IO ஷீல்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம
ஹெட் ஜாக் பின்னோ இல்லை டிஸ்பிளே போர்ட்டுக்கான இதோ அந்த இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து எஸ்எம்பிஎஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த கேபினெட்டில் வந்து இந்த பக்கமும் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ரிமூவ் பண்ணி நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே இருக்கும் இந்த கேபினெட்டு. முக்கியமாக இந்த கேபினெட்டை வந்து நான் வாங்கினதுக்கு காரணம் இதில் வந்து ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த கேபினெட்டை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் ஒரே ஒரு குறைனா இந்த ஆர்ஜிபி ஃபேன்களை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் வந்து மோலெக்ஸ் அப்படின்ற கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டைரெக்டாக பவர் சப்ளைல ஓடும் 12 வோல்ட்டில். அதனால ஃபுல் ஸ்பீடில் தான் ஓடும். அப்படி உங்களுக்கு வந்து ஃபேனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் பாட்டன் டாப்பில் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம மதர் போர்டில் SOS ஃபேனுன்னு இருக்கும். அந்த பின்னில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்க ஆர்ஜிபி ஃபேனை வாங்கினீங்கன்னா அதில் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோலர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பிசியோட எல்லா பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மதர் போர்டு தேவை. அது என்ன பிராண்டில் வாங்கியிருக்கோன்னா ஜிகாபைட்டோட B550யோட MK டைப் தான் வாங்கியிருக்கோம். இதில் B550ன்ற சிப்செட் தான் இருக்குது. இந்த மதர் போர்டோட சிப்செட் வந்து நம்ம ப்ராசஸரோட AM4 அதாவது ப்ராசஸரோட சாக்கெட் வந்து இதில் சப்போர்ட் ஆகும். அதாவது இந்த மதர் போர்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ப்ராசஸர் உட்காரக்கூடிய AM4 சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டில் 1331 ஹோல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம சாக்கெட் வந்து கரெக்டாக இதில் உட்கார்ற மாதிரி, அதாவது நம்ம ப்ராசஸர் வந்து இதில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராசஸரை வெளியில் எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராசஸரு. இந்த ப்ராசஸருக்கு பின்னாடி தான் நான் சொன்ன 1331 பின்னுக வந்து, அதாவது டெர்மினல்க வந்து இருக்கும். இது வந்து கையில் வந்து தொடக்கூடாது. ஏன்னா அந்த பின்னு பெண்ட் ஆகிட்டா அப்புறம் வந்து மதர் போர்டுக்கு இந்த ப்ராசஸருக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமையே இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இது எப்படி வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும் கோல்டு கலரில். இந்த ஆரோ மார்க் வந்து இந்த சாக்கெட்டில் இருக்க ஆரோ மார்க்குக்கு ஈக்குவலாக, அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு எந்த வித அழுத்தமும் கொடுக்காம அது மேலே நம்ம ட்ராப் பண்ணோம்னா அது அதுவாகவே அந்த ஹோல்ஸில் வந்து அந்த பின்னெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து அமுக்கி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்ன அந்த ஆரோ மார்க் கோல்டு கலரில் இன்னும் இருக்கும். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த பக்கம் இருக்கும். அதே இது மதர் போர்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இந்த சைடு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்குது. இப்போ ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ராசஸர் வந்து அதுவாகவே உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. இப்போ நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டெஸ்டரை வச்சு எம்பி பார்க்குறது, கோடாலி வச்சு குத்தி பார்க்குறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ரேமை வந்து டூயல் சேனலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது A2 B2 அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது டூயல் சேனலாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ரேமில் இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு ஹீட் சிங்க் ரேமு. ஸோ நமக்கு வந்து ஹீட் ஆச்சுனாலும் அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ரேம் ஸ்லாட்டை எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த ரேமில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்டும் இங்கே இருக்க காடியும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம அழுத்தி அமுக்கணும். அப்போ இந்த லாக் வந்து டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி அந்த சவுண்டு கேட்டுருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். இதில் A2 B2 அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலைன்னா இது பக்கத்திலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது A1 A2 B1 B2ன்னு அதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டுன்னு போட்டு A2 B2ல கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதே ஃபார்மெட்டில் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சென்டராக வந்து நம்ம 2 விரலை வச்சு இப்படி அமுக்குவோம். இப்போ வந்து அந்த 2 பக்கம் லாக் ஆயிடுச்சு. அடுத்த ரேமையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி 2 பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். டிக்குன்னு சவுண்டு கேட்டுருச்சு. இதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. NVMe SSDயை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து ஒன்றும் இல்லை, ஒரு யூசர் மேனுவல் புக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.
இந்த எஸ்எஸ்டியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக இதுக்கான பொசிஷனில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். இந்த மதர் போர்டில் வந்து 2 ஸ்லாட் இருக்குது இந்த எஸ்எஸ்டிக்காண்டி. அதாவது நம்பர் 1 நம்பர் 2 இது பக்கத்துலேயே போட்டிருக்கோம். M.2 1 M.2 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து M.2 1 கொடுத்துக்குவோம். ஏன்னா இந்த எஸ்எஸ்டி வந்து PCIe 4.0 வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு M.2ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் M.2 வந்து 3.0 தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே போட்டுக்கலாம். அதுதான் ரீசன் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த பின்னு இருக்கும். இந்த பின்னை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கணும். நம்ம இந்த பின்னை இழுக்கும் போது ஒரு கை வச்சு மதர் போர்டை கீழே பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுங்க. நீங்கள் வாட்டுக்கு வெறும்னே இழுத்தீங்கன்னா மதர் போர்டும் சேர்ந்து தனியாக வந்துடும். அடுத்ததான் இந்த ஸ்லாட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்லாட்டில் லேசாக இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 45 டிகிரிக்கு தூக்குன மாதிரி இருக்கும். நம்ம வந்து அப்போ அதை என்ன பண்ணோம்னா லேசாக கீழே அழுத்தணும். அழுத்தினதுக்கப்புறமா இந்த லாக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி கேட்டுருச்சுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம். இந்த மதர் போர்டை பற்றி சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்லாட்டில் வந்து ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எஸ்எஸ்டிக்கு வந்து 1, அதாவது SSD 1 இது SSD 2 M.2 SSD ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அடுத்ததாக இதில் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து 4 ஹப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து 3.0 USB ஹப்பு, இது 2.0. கீழே இருக்குது வந்து பழைய டைப் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. மற்றபடி இது ஆடியோ ஜாக்கு, மைக்கு எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸர் மேலே வந்து நம்ம வந்து கூலிங் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல் இந்த சைடில் இருக்க 2 கிளாம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவருக்கு வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரூ கலண்டு எதுலையாவது ஒரு காம்பனன்ட்ஸில் வந்து விழுகும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த கூலரை வந்து வெளியில் எடுத்துட்டோம். இந்த கூலரில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த கூலருக்கு அடியில் வந்து தெர்மல் பேஸ்ட் இருக்கும். இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து நம்ம கையில் டச் பண்ணக்கூடாது. எல்லாரும் செய்யக்கூடியது தான். ஆர்வத்தில் பார்த்தோன்னே தூக்கி அடியில் தான் கை வச்சுருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட தடவை ஏகப்பட்ட பேர்த்துக்கு இந்த மாதிரி தெர்மல் பேஸ்ட் வந்து கையில் ஒட்டியிருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த AMDன்னு இருக்கிறது வந்து இந்த ரேமுக்கு சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு போனீங்கன்னா அந்த பக்கம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணையில எனக்கே கொஞ்சம் கை நடுங்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. வந்து நம்ம ரேம் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த பக்கம் ரேம் ஃபியூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் நம்ம வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி 32 GB ரேம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து அடிஷ்னல் ரேம் தேவைப்படாது இப்போதைக்கு. இப்போ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது வந்து கிராஸ் ஆங்கிளில் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே டைட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் டைட் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே டைட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் டைட் பண்ணணும். அடுத்ததை இந்த கிராஸில் டைட் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரூ டைட்டை எப்போ நம்ம நிப்பாட்டணும்னா இதில் வந்து கிரிட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்குறத ஸ்டாப் பண்ணவுமே நம்ம வந்து டைட் வைக்கிறது நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து திருப்பக்கூடாது. இப்போ நம்ம ப்ராசஸரில் இந்த கூலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த கூலர் ஃபேன் ரன் ஆகிறதுக்கு இந்த கனெக்டரை இந்த CPU ஃபேனு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பின் இருக்கும் டெர்மினலு. இந்த டெர்மினலில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதை இன்செர்ட் பண்ணுறது பெரட்டி பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு லாக் இருக்கும். அதுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முதல் சுற்றி இருக்கிற இந்த அட்டைப்பெட்டி இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். சொல்ல மறந்துட்டேன், நம்ம மதர் போர்டு கூட ரொம்பவுமே பெரிய மனசு பண்ணி ஒரு சாட்டா கேபிள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்டை பற்றி வேற இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 24 பின்னு இருக்கும். இதுதான் நம்ம வந்து SMBS வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து இங்கே வந்து 12 வோல்ட் 8 பின்னு
வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது எதுக்காண்டினா சிபியூக்கு வந்து போகும். இந்த 24 பின்னு வந்து மற்ற சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்க்குலாம் பவர் சப்ளைவை பிரித்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமாக கேபினெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி 3.0 ஹப்பு சொன்னேன்ல, அந்த இதுக்கு வந்து நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பின்னு வந்து ஃபேன் மூலமாக கேபினெட்டில் இருக்க ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது, அதாவது வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபேன் வந்து ரன் ஆகுறது, அதை வந்து இந்த பின்னு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இதுலேயும் அந்த கேபினெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, அந்த சுவிட்சுக்கான பின்னு எல்லாமே ரீசெட் பட்டனு, பவர் பட்டனு எல்லாமே இந்த பின் வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வேறு என்னென்னா, இது வந்து பிஎல்சி வந்து 16 ஸ்லாட் இருக்கக்கூடியது. இதில் தான் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பிசிஎல்இ இது வந்து 1, அதாவது 1 மடங்கு தான் இது வேலை செய்யும். இதில் வந்து நெட்வொர்க் கார்டோ இல்லை வந்து ஒய்ஃபை கார்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பேட்டரி வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சாலும் திருப்பி ஆன் பண்ணும்போது நம்ம இதை ஆன் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல சின்ன சின்ன சிப்புகளுக்கு. அதுக்கான பவர் சப்ளை நம்ம டேட்டோ இதோ நம்ம பிசி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா அதே டேட்டில் ஆன் ஆகும். அப்போ அது வரைக்கும் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்குமான்னு கேட்டால் இந்த பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை உள்ளே போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து நம்ம டிஸ்பிளேக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே போர்ட்டும் HDMI போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓரமாக ஆடியோ பின்னு. அவ்வளோதான், நம்ம மதர் போர்டில் இருக்கிற எல்லா பின்னுக்கும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இப்போ வந்து இந்த மதர் போர்டை வந்து நம்ம கேபினெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபினெட் தான் இந்த எல்லா பாகத்தை வந்து பாதுகாக்கிறது. ஏன்னா இதில் இருக்க ஹீட்டை பூராமேவும் நம்ம கூல் பண்ணணும்னா அது கேபினெட் மூலமாக உள்ளே இருக்க ஃபேனை வச்சு தான் நம்ம வந்து அதோட வெப்பத்தை வந்து குறைச்சாகணும். ஸோ நம்ம அடுத்து கேபினெட்டுக்கு போவோம். இது ஓரமாக வச்சிடலாம். அது வரைக்கும் சூப்பர். இந்த வீடியோவோட தொடர்ச்சியை பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பிசி பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் பாருங்கள், அதுலேயும் இருக்கும். ஏன் இந்த வீடியோவை பார்ட் 2 வரைக்கும் கொண்டு போகிறேன்னா, இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒருத்தவங்க பிசியை பில்ட் பண்ணணும் அப்படின்றவங்க பார்த்தா கூட ஈஸியாக வந்து அவங்க இதிலிருந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்குன்னு தேவையான பிசியை பில்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பிசியை எப்படி என்னென்ன வேணும், எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வரும். ஸோ அதனால தான் பார்ட் 2 வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன். இது மாதிரியான தொடர்ந்து வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.